இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பர்த்டே கொண்டாடினோம் வீட்ல. என்னுடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் வர்றாங்க. என் தங்கச்சி பொண்ணும் நானும் வந்து செல்ஃபி எடுத்துட்டோம். செல்ஃபி எடுத்தது வீட்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு. ஆ. நான் இருக்கும்பொழுது எப்படி நீங்க வந்து தங்கச்சி பொண்ணோட போய் செல்ஃபி எடுத்தீங்க? ஆ. அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆயி, அது ஃபங்ஷனே ஒரு மாதிரியா போயிடுச்சு. கஷ்டமா போச்சு. ஆ. அதுக்கு பிறகு என் தங்கச்சி பொண்ணு இப்பயும் என்ன பண்ணும்னா, வேணும்னே என் மனைவிய வந்து வெறுப்பேத்துறதுக்காக, எங்க ஃபங்ஷன்ல பார்த்தாலும் ஒரு செல்ஃபி எடுத்துரும். எடுத்து உடனே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிரும். ஸ்டேட்டஸ் வச்சா இவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல உடனே. ஆ. அதுக்காக நானும் செய்யாதம்மா அதெல்லாம் சும்மா செய்வோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அது வந்து என் பொண்ணு மாதிரி தான். என்னோட மூத்த பொண்ணு எப்படியோ அது மாதிரி தான் நான் வந்து என்னுடைய தங்கச்சி பொண்ணை வந்து பார்ப்பேன். அதுவும் அப்படி தான் சொல்லும். எங்கள் குடும்பத்தினுடைய முதல் பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லி எதா இருந்தாலும் அதுதான் வந்து செய்யும். அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு செய்யறது வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல நம்ம கதை வந்து வேற மாதிரி போயிடும் சார். ஆ. என்ன அப்படின்னா, நான் மேரேஜ் பண்ணியிருக்கிறது என்னோட தாய்மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். தாய்மாமன் பொண்ணு தான். அதனால பசங்களுக்கு செய்யறதுக்கு இது வரைக்கும் எந்த ஜல்லஸோ எதுவுமே வந்தது இல்லை. இதுல எங்க போட்டி வரும் அப்படின்னா, என்னோட தாய்மாமாவுக்கும் எனக்கு தான் போட்டி வரும். இவன் என்னடா நாம பண்றதை விட இவன் வந்து எல்லா பசங்களுக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற போட்டி என்னோட தாய்மாமங்களுக்கு தான் வரும். அவங்க எனக்கு என்னோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீர்வரிசை செய்கிறாங்க அப்படின்னா, நான் எங்கள் அக்கா பசங்களுக்கும் சரி, என்னோட மாமா தாய்மாமா பசங்களுக்கும் சரி, அவங்களோட அதிகமாக தான் சீர்வரிசை இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்.